இந்த வீடியோ ஈஸ்டர் அன்னைக்கு எடுத்தது தான். ஈஸ்டர் அன்னைக்கு எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, திட்டுவிளை ஜங்ஷனில் பள்ளிவாசல் முன்னாடி பார்த்தீங்கன்னா நியாஸ் பிரியாணி கடையில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தம் பிரியாணி. ஏதாவது நல்ல நாட்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிடுவோம். ஏன்னா நைட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து அப்புறம் கிச்சனில் வந்து சமைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கொஞ்சம் சோம்பேறி பட்டுருவேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம், பிரியாணியே வாங்கிட்டு அப்படியே அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கெட் பிரியாணி 5 கிலோ வாங்கியிருக்கோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் வந்து ஆச்சி வந்து வீட்டில் தொக்கு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் ஆச்சிட்ட கேட்டிருந்தேன். ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் வந்து வீட்டிலே ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருந்தேன். பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா எக்கு, ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் தால்ச்சா இவ்வளோ இருந்துச்சு பார்த்துக்காங்க. தனியாக வந்து ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக கத்திரிக்காய் தொக்கும் ரசமும் கூடவே ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் காலையிலே கொஞ்சம் சிக்கன் எடுத்து கண்மணி ப்ரூனோவுக்கு சமைச்சு அவங்க 2 பேரும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நான் ஊருக்கே கிளம்பி வந்திருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி சிக்கனை அங்கேருந்து ஃப்ரை பண்ணி இங்கேயே எடுத்துகிட்டு வந்துட்டேன், கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படியே மாமியார் வீட்டில் மத்தியானம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பயங்கர மழையாக இருந்துச்சு. அதனால் நைட்டும் சர்ச் போனதுனால தூக்கம் இல்லாமல் பயங்கரமாக எல்லாரும் ஒரு தூக்கம் போட்டோம். சாயங்காலம் எழுந்திரிச்சு ஃப்ரீயாக வீட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே கிளம்பி எங்கள் ஊருக்கு